வெல்கம் டு தமிழில் உயிரியல் 10ஆம் வகுப்பு அலகு 12 தாவர உள் அமைப்பியல் மற்றும் தாவர செயலியல். ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா தாவர வேரின் உள் அமைப்பு, அதாவது 12.3 இரு விதை இலை தாவர வேரின் அமைப்பு மற்றும் ஒரு விதை இலை தாவர வேரின் அமைப்பு. நமக்கு இரு விதை இலை தாவர வேருக்கு எக்ஸாம்பிள் யாரை கொடுத்திருக்காங்க? அவரை. ஒரு விதை இலைக்கு சோளம். ஏன் நான் 2 டாபிக்கையும் உங்களுக்கு சொல்றேன்னா ரெண்டுமே வேறு தான், புரியுதுங்களா? அதோட உள்ளமைப்பை நம்ம மைக்ராஸ்கோப்ல பார்க்கும்போது, நுண்ணோக்கியில பார்க்கும்போது அதோட வடிவங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிடும். தனித்தனியா படிக்கும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா இருக்கும். இப்ப ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி படிக்கும் போது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஏன்னா ரெண்டுமே வேறுங்கிறதுனால அந்த படம் பாகங்கள் எல்லாமே எப்படி இருக்கும்னா சேமா தான் இருக்கும். இப்ப நம்ம நேரா படத்துக்கு போயிடலாம் வாங்க. இதுல முதல் படம் பாருங்க, இரண்டாவது படம் பாருங்க. முதல் படத்துல என்ன சொல்றாங்கன்னா இருவிதை இலை தாவர வேரின் குறுக்கு வெட்டு தோற்றம். யார எக்ஸாம்பிளா கொடுத்திருந்தாங்க? அவரை. இது என்னது? ஒரு விதை இலை தாவர வேர். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்திருந்தாங்க? சோளம். இரண்டுமே வேறுதான். ரெண்டு படமும் பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? ஒரே மாதிரி தான் இருக்கு. மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது பிக்சர் இப்படிதான் தெரியும், ரவுண்டு ஷேப்ல இப்படிதான் தெரியும். ஓகேவா? இங்கேயும் வேர் தூவி இருக்கு, இங்கேயும் வேர் தூவி இருக்கு. எபிபிளம்மா, புரணி, புளோயம், சைலம். இங்கேயும் சைலம் புளோயம் இருக்கு. என்ன மட்டும் இங்க இல்ல? ஒரு விதையில பித்து இருக்கு. ஆனா இரு விதையில என்ன இல்ல? பித்து இல்ல. பித்து இல்லாம இருக்காது. இந்த தாவரம் இரு விதையில சின்ன தாவரமா இருக்கும் போது பித்து இருக்கும். போக 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 பெரிய மரமா ஆகும் போது அதுல என்ன இருக்காது? அந்த பித்துங்கிற எம்டி பிளேஸ் இல்லாம போயிடும். ஓகேவா? இப்ப கவனிங்க, ரெண்டு படமும் சேமா இருக்கு. ஆனா இதோட நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது இந்த நடுவுல இருக்கக்கூடிய இந்த போர்ஷனை கவனிங்க. இதுதான் ஸ்டீல்னு சொல்லுவோம். இந்த நடுவுல இருக்க போர்ஷன் யாரு? ஸ்டீல். இந்த ஸ்டீல்குள்ள இருக்க சைலம் புளோயம் எப்படி இருக்கு? இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம எப்படி படிச்சிருக்கோம்? ஆரப்போக்கு அமைந்த வாஸ்குலார் கற்றை எங்க இருக்குன்னு படிச்சிருக்கோம். நம்ம வேர்கள்ல இருக்கும். சைலமும் புளோயமும் ஒரே ஆரத்துல இருக்கு, வெவ்வேறு ஆரத்துல இருக்குன்னு படிச்சோமா? அப்ப ஆரப்போக்கு அமைந்த விலை சைலமும் புளோயமும் வெவ்வேறு ஆரங்கள்ல இருந்துச்சுன்னா அதுதான் ஆரப்போக்கு அமைந்த வாஸ்குலார் கற்றைகள். அது எதுல இருக்குன்னு படிச்சோம்? எக்ஸாம்பிள் வேர். மறந்து போச்சுன்னா முன்னாடி பேஜுக்கு ஒரு தடவை போங்க. இந்த இடத்துல பாருங்க, ஆரப்போக்கு அமைந்த வாஸ்குலார் கற்றைகள் எதுல இருக்குன்னு படிச்சோம்? வேர். இப்ப நம்ம பாக்குற உள்ளமைப்பு எதை பத்தி பாக்குறோம்? வேர். அப்ப சைலம் புளோயம் எப்படி இருக்கணும்? இந்த மாதிரி இருக்கணும். நான் டிக் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருக்கா இந்த படத்துல? ஓகேவா? அதே மாதிரிதான் இருக்கு. ஓகேவா? இப்ப இரு விதை இலையா இருக்கும் போது இதை நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இரு விதை இலை தாவரமா இருக்கும் போது சைலம் புளோயம் எத்தனை இருக்கும்னா 4 தெரியுது. ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா. 4 சைலம் இருக்கு, 4 புளோயம் இருக்கு. அதாவது இருனா 2 இரு விதை இலை. அப்படியே அடுத்த நம்பர் என்ன சொல்லுவோம்? 4. 2க்கு அப்புறம் 4. அப்ப இதுல பாத்தீங்கன்னா 4 சைலம் இருக்கு. இப்படி பாத்தீங்கன்னா 4 சைலம் இருக்கு, 4 புளோயம் இருக்கு. புரியுதுங்களா? இந்த மாதிரி 4 சைலம் 4 புளோயம் இருக்கு அப்படின்னா அது இரு விதை இலை தாவர வேர். அதே ஒரு விதை இலைக்கு வாங்க. ஒரு விதை இலைனா தாவரத்தோட வேர் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி சல்லி வேர் அமைப்புல இருக்கும். புரியுதுங்களா? அதுவே இரு விதை இலை தாவரமா இருந்தா வேர் எப்படி இருக்கும்? அப்படி ஆணி வேர் இருக்கும், பக்க வேர்கள் இருக்கும், வேர் தூவிகள் இருக்கும். நல்லா கவனிக்கணும், 2 வேருக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப சல்லி வேர்னா இந்த மாதிரி குட்டி குட்டியா மெலிசா நெல்லு. நமக்கு எக்ஸாம்பிள் சோளம் கொடுத்திருப்பாங்க. சோள செடியில இந்த மாதிரிதான் வேர் இருக்கும். இதோட நடுவுல பாத்தீங்கன்னா சைலம் புளோயம் ஆரப்போக்கு அமைவுதான். சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஒரு ஆரத்துல சைலம், ஒரு ஆரத்துல புளோயம், ஒரு ஆரத்துல சைலம், ஒரு ஆரத்துல புளோயம் இருக்கு. ரெண்டுமே ஆரப்போக்கு அமைந்த வாஸ்குலார் கற்றைகள் தான். ஆனா இரு வித்தலையா இருந்தா 4 இருக்கு, ஒரு வித்தலையா இருந்தா அது எண்ணக்கூடாது. சரி, மைக்ரோஸ்கோப்ல நமக்கு ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் தான் தெரியும், ஃபுல்லா கவர் ஆகாது. அப்ப ஒரு வித்தலையா இருந்தா எப்படி இருக்கு? நிறைய இருக்கு, எண்ணில் அடங்காம இருக்கு. இந்த மாதிரி நிறைய சைலம் புளோயம் ஆரப்போக்குல இருந்துச்சுன்னா அது ஒரு விதை இலை தாவர வேர். இந்த மாதிரி 4 இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம்? இரு விதை இலை தாவர வேர். புரிஞ்சுச்சுங்களா? மத்தபடி எல்லா பார்ட்ஸுமே சேம் தான். ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வேர் தூவிகள். வேருக்கு வெளியில இந்த மாதிரி வேர் தூவிகள் சின்ன சின்னதா தெரியும். இதுலயும் வேர் தூவி இருக்கு. அதுக்கு அடுத்த லைன் பாருங்க, எபிபிளம்மா அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா?
எபிபிளம்மா. எபி அப்படின்னா என்ன அர்த்தம்னா வெளியில, வெளியில உள்ள லேயர் தான் என்ன சொல்லுவோம், எபிபிளம்மா. இல்லைன்னா அதுக்கு இன்னொரு பேரு ரைசோடெர்மிஸ். ரைசோ அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா சயின்டிபிக்கா வேர்னு அர்த்தம். டெர்மிஸ், DERM, டெம்னு ஒரு வார்த்தை வருது. டேர்ம்னு வந்தாலே அது எதை குறிக்கும், தோலை குறிக்கும். அப்ப வெளிப்பக்கம் உள்ள லேயரு, வெளிப்பக்கம் யார் இருப்பா, புறத்தோல். அததான் எபிபிளம்மான்னு சொல்லுவோம். இல்லைன்னா ரைசோடெர்மிஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா பைலிபெரஸ்ன்னு சொல்லலாம். இதெல்லாம் தியரியில் நான் உங்களுக்கு சொல்லுவேன். இப்ப இந்த எபிபிளம்மாவோட வேலை என்னவா இருக்கும், வெளியில ஒரு தோல் லேயர் இருந்தாலே அதோட வேலை என்னது, அது பாதுகாப்பு பணியை செய்யும். இன்னொன்னு நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த எபிபிளம்மாவுல ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணி பார்க்கணும், சேம் படம் தான். இந்த ரெண்டு எபிபிளம்மாவுக்கு என்ன வேலை அப்படின்னா, அதுல புறத்தோல் துளைகள் இருக்காது. புறத்தோல் துளைகள்னா இங்கிலீஷ்ல ஸ்டொமேட்டான்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸ்டொமேட்டா கிடையாது. ஏன் ஸ்டொமேட்டா இல்ல, வேர் சூரிய வெளிச்சத்துல படாது, ஏன்னா மண்ணுக்கு கீழே இருக்கு. சூரிய வெளிச்சம் படக்கூடிய இடம் யாரு, தண்டு பகுதி. அந்த இலைகள்ல பச்சையா உள்ள இடங்கள்ல தான் ஸ்டொமேட்டா இருக்கும். சோ அதனால வேர்கள்ல இயற்கையாவே என்ன இருக்காது, ஸ்டொமேட்டா இருக்காது. சிம்பிளான பாயிண்டா. அடுத்து யார் இருக்க மாட்டான்னு பாப்போம், கியூட்டிகல்ஸ் இருக்காது. கியூட்டிக்கல்னா ஒரு மெழுகு போன்ற ஒரு படலம், இலைகள் மீது தண்டுகள் மீது எல்லாம் இருக்குன்னு படிச்சிருக்கோம்ல, அந்த மாதிரி மெழுகு போன்ற படலம் எதுவுமே எதுல இருக்காது, இந்த வேர்கள்ல இருக்காது. திரும்பவும் சொல்றேன் கவனிங்க, இந்த வேரோட அவுட்டர் லேயர் பாதுகாப்பு பணியை செய்யுது. இதுல ஸ்டொமேட்டா கிடையாது. இன்னொன்னு என்ன கிடையாதுன்னு சொன்னா, கியூட்டிக்கல் எல்லாம் கிடையாது. இப்ப அப்படியே தியரிக்கு வாங்க. தியரிக்கு வந்தீங்கன்னா இந்த லைனை நல்லா கவனிங்க. இப்ப நம்ம எபிபிளம்மா, எபிபிளம்மால பாருங்க, வேரின் வெளிப்புற அடுக்கு தான் யாரு, வெளிப்புற அடுக்கு தான் எபிபிளம்மா. அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னோம், ரைசோடெர்மிஸ்ன்னு சொன்னோம். ஓகேவா, அதுல என்னெல்லாம் கிடையாதுன்னு சொன்னோம், புறத்தோல் துளைகள் கிடையாது, கியூட்டிக்கல் கிடையாது. ஓகேவா, என்ன இருந்துச்சு, வேர் தூவிகள் இருந்துச்சு. அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னோம், பைலிஃபெரஸ் அடுக்கு. அவ்வளவுதான். இது இருவித்திலை தாவரங்கள். அப்படியே ஒரு வித்திலைக்கு வாங்க, அதுவும் சேம் அதேதான், எபிபிளம்மா அல்லது ரைசோடெர்மிஸ். அதுலயும் வெளிப்புற அடுக்கா பேரண்ட் கைமா செல்ஸ் இருக்கும். ஓகேவா, புறத்தோல் துளைகள் கியூட்டிகள் இருக்குமா, கண்டிப்பா இருக்காது. வேர் தூவிகள் இருக்குமா, கண்டிப்பா இருக்கும். என்ன வேலை செய்யும், நீர் மற்றும் கனிம உப்புகளை உறிஞ்சும். அதோட வேலை என்னது, பாதுகாக்கிறது. அவ்வளவுதான். இந்த மாதிரி ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா நமக்கு ஈஸியா இருக்கும்.